வணக்கம். என் பெயர் ஆதவன். கோட்டை சேர்ந்த மண்கவாசம் நன்றியை பற்றி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தேசிய வாக்காளர் தினம். இன்று இந்தியாவில் தேர்தல் ஆணையம் துவக்கப்பட்ட தினம். இந்தியாவில் தேர்தல் ஆணையமானது 1950ஆம் வருடம் ஜனவரி மாதம் 25 அன்று அமைக்கப்பட்டது. அது முதல் ஒவ்வொரு ஆண்டும் அதன் தொடக்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 61வது தொடக்க தினம் கொண்டாடப்பட்ட 2011 ஜனவரி 25ஆம் தேதியன்று அன்றைய அரசால் முன்மொழியப்பட்ட தேசிய வாக்காளர் தினமாக அந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. வரக்கூடிய தேர்தல்களை மக்களாகிய நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? தேர்தலின் போது மக்களின் சிந்தனைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? வளரும் சமுதாயத்தினரின் வாக்குரிமைகளை நிறைவேற்ற இருக்கும் எளிய வழிமுறைகள் எவை? 5 ஆண்டு காலம் நம்மை ஆளக்கூடிய அரசியல் ஆளுமைகளை எப்படி தேர்வு செய்வது என்பது போன்ற பல கேள்விகளுக்கு உரிய பதிலை தேடி சொல்வதன் அடையாள தேதிகள் ஜனவரி 25. ஒவ்வொரு குடிமகனின் வாக்கும் இந்தியாவில் தலையெழுத்தையே மாற்றும் உரிமையும் வலிமையும் உண்டு. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்தலை நடத்துவதற்கான தன்னாட்சி அரசியல் அமைப்பை கொண்டதுதான் இந்திய தேர்தல் ஆணையம். இது மக்களவை, மாநிலங்களவை, மாநில சட்டமன்றங்கள், நாட்டின் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி பதவிகளுக்கான தேர்தல்களை நடத்துகின்றன. 18 வயது நிரம்பிய எந்த இந்திய குடிமகனும் ஜனநாயக தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றவன் ஆவான். நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி வயது 18 ஆகிவிட்ட அனைத்து தகுதியான வாக்காளர்களையும் அடையாளம் காண்பதே தேர்தல் ஆணையத்தின் முக்கிய பணியாகும். தேசிய வாக்காளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதியன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதிய வாக்காளர்களை வாக்களிக்க ஊக்குவித்தல், வாக்களிக்க போதுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என வாக்காளர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாள். இந்த ஆண்டு இந்தியாவில் 15வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனநாயகம் கடமையை ஆற்றுவோம். சலுகையை எதிர்பார்க்காமல் வாக்குரிமை என்னும் கல்வியை பயன்படுத்தி இந்தியாவை மாபெரும் ஜனநாயக நாடாக மாற்றியமைத்திட இந்நாளில் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.